பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம். நான் வாசிக்கிற பைபிள்ல பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவான பலனை கொடுக்க ஆவலாக இருக்கிறார். ஆனா அந்த நிறைவான பலன் எப்போ உண்டாகும் அப்படின்னா, அது கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் போதுதான் நிறைவான பலன் வருமே தவிர, நம்மளா தேடிக்கிற எந்த காரியத்திலையும் ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்க தயவு செஞ்சு பைபிள்ல வாசிச்சு பாருங்களேன். அதுல முக்கியமான ஒரு காரியம் 12வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் தான் அந்த 430 வருஷம் ஜனங்க பாட அனுபவிக்கும் போது விடுதலை செஞ்சு, பார்வோன் கையில இருந்து விடுதலை செஞ்சு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். ஜனங்களா தேடிக்கிற தேசத்துல கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கல, தேவன் அவங்களுக்காக ஒரு தேசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேசத்துக்குள்ள ஜனங்க பிரவேசிக்கும் போது கர்த்தரால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சிறுசோ பெருசோ அது கர்த்தரால கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பிரியமான ஜனமே, முதல்ல பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக செபிங்க. என் பையனுக்கு இந்த பிள்ளை தானா, இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு இந்த பையன் தானான்னு சொல்லி தேவ சித்தத்தை உணர்ந்து நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் ஏற்படுத்துகிற உறவுல தான் கர்த்தர் அவங்களை நிறைவா ஆசீர்வதிக்க முடியும். ஒருவேளை அந்த உறவுக்குள்ள பிரச்சனை வந்தா கூட அங்க வரி சொல்ல என்ன சொல்லுது பாருங்க, அந்த தேசத்தை ஆண்டவர் விசாரிக்கிறாராம். அப்போ அந்த உறவை ஏற்படுத்துகிற தேவன் அவர்களை விசாரித்து அழகா நடத்துவார். இது வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல பிரியமான ஜனமே, நீங்க செய்யற பிசினஸ், நீங்க செய்யற வேலை, நீங்க படிக்கிற படிப்பு, எதா இருந்தாலும் தேவ சித்தத்தை உணர்ந்து நீங்க செயல்படணும். முதல்ல கர்த்தருக்குள்ள இருக்கணும், ஜெபிக்கணும், வசனத்தின்படி வாழணும். மூணாவது ரொம்ப முக்கியம், ஆண்டவரே இந்த வேலை உமக்கு சித்தமா, இந்த பிசினஸ் உமக்கு சித்தமா, இதோ இந்த நான் எடுத்து வைக்கிற இந்த படிப்பு உமக்கு சித்தமா, இதோ என்னுடைய பையன் என்னுடைய பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை உமக்கு சித்தமான்னு சொல்லி தேவ சித்தத்தை உணர்ந்து நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் இதோ உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். இதுதான் அவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. இதை விட்டுட்டு நம்மளா தேடிக்கிற ஒரு வாழ்க்கை எதா இருந்தாலும் சரி, அதுல ஒரு பலனை பார்க்க முடியாது, நிறைவையும் பார்க்க முடியாது. மனம் திரும்புங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. God bless you.